எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களோட ஏர்லியர் ஸ்டேஜில் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்லேயே தான் இருப்பாங்க. நம்ம மேக்கப் பண்ணுறோன்னு தெரியும், நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்மளை சூஸ் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. என்னோட ஏர்லியர் ஸ்டேஜில் இதெல்லாம் நான் நிறையவே பார்த்துருக்கேன், நிறைய ஃபீலும் பண்ணியிருக்கேன், நிறைய டிப்ரெஸும் ஆயிருக்கேன். பட் இப்போ வர்ற கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் நான் ஒன்றை தவிர வேறு யாரையுமே என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கவே இல்லை. நீ தான் பண்ணணுங்கிற மைண்ட்லேயே இருந்தனால நான் வேறு ஆர்டிஸ்ட் கூட பார்க்கலன்ற மாதிரி தான் நிறைய பேர் வராங்க. ஸோ அப்படி ஒரு ஆள் தான் என்னோட பிரைட் ஸ்டெஃபி, மை ஸ்கூல் மேட். ஸோ அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் ஒன்றை மட்டும் தாண்டா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், நான் வேறு ஆர்டிஸ்ட் கிட்ட என்கொயரி கூட பண்ணலை, நீ தான் பண்ணணுன்றதுல நான் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் என்கேஜ்மெண்ட் அண்ட் சர்ச் வெட்டிங் லுக் தான் பண்ணியிருந்தேன். ரெண்டு லுக்குமே அவ்வளோ சாஃப்டாக சட்டிலாக கேட்டிருந்தாங்க அண்ட் லாங் ஸ்டேயாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஹால் வந்து நான் ஏசி. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் அவங்களோட சர்ச் வெட்டிங் லுக் நான் காமிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே அவங்களோட என்கேஜ்மெண்ட் லுக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சட்டிலாக நியூடாக கொடுத்துருந்தேன். ரொம்ப 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 அழகாக வந்திருந்தது.